கண்ணை மூடி நினைத்து பாருங்கள். ஒரு பெண், வயது 28, பிரபல ஐடி கம்பெனி, சம்பளம் 15 லட்சம் ரூபாய். ஆனால் தினமும் பேனிக் அட்டாக்ஸ், தூக்கமில்லை, சுயநம்பிக்கை இல்லை, நான் போதும்படியாக இல்லை என்ற பயம். எனக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனால் ஏன் இந்த பயம்? ஒரு இரவு ஆபீஸில் தனியாக அமர்ந்து அழுதாள். அப்போது ஒரு முதுமை பெண்மணி அவள் அருகில் வந்தார். சாரதா குருஜி, வயது 65, வேதாந்த ஆசிரியர், கையில் ஒரு பழைய புத்தகம், பகவத்கீதை. மகளே, என்னுடன் வா, 10 ஜோதிகளை ஏற்றிக்கொள். அனன்யா, சென்னை, ஐடி ப்ரொஃபஷனல். 2019 கம்பெனி சேர்ந்தாள். கடின உழைப்பு, 4 வருடங்களில் ப்ரமோஷன். ஆனால் விலை? மன அழுத்தம், தினமும் பேனிக் அட்டாக்ஸ், தூக்கமின்மை, 3-4 மணி நேரம் மட்டுமே. சுய சந்தேகம், நான் தகுதியற்றவள். சமூக அச்சம், எல்லாரும் என்னை விமர்சிக்கிறார்கள். எதிர்கால பயம், நான் தோல்வியுற்றால். ஒவ்வொரு நாளும் ஒரு போர் என்னுடனேயே. 2024 டிசம்பர், பெரிய பிரசன்டேஷன், சிஇஓ முன் நிற்க வேண்டும். அனன்யாவுக்கு பயம் வந்தது. கைகள் நடுங்குகின்றன, மூச்சு திணறுகிறது, மனம் கலங்குகிறது. பிரசன்டேஷனுக்கு 5 நிமிடம் முன் அனன்யா பாத்ரூமுக்கு ஓடினாள். அழுதாள். முடியாது, நான் தோல்வியுற்று விடுவேன், எல்லாரும் என்னை சிரிப்பார்கள். திடீரென்று பாத்ரூம் கதவு தட்டும் சத்தம். வெளியே ஒரு முதுமை பெண்மணி, சாரதா குருஜி, வயது 65, வேதாந்த ஆசிரியர், கண்களில் கருணை, முகத்தில் அமைதி. மகளே, உள்ளே வா, 10 ஜோதிகளை ஏற்றிக்கொள். அனன்யா ஆச்சரியப்பட்டாள். யார் நீங்கள்? சாரதா குருஜி புன்னகைத்தார். நான் உன் உள்ளே இருக்கும் பயத்தை பார்க்கிறேன். வா, பகவத்கீதை சொல்லும் 10 ஜோதிகளை காட்டுகிறேன். அனன்யா தயங்கினாள். எனக்கு நேரமில்லை, பிரசன்டேஷன். சாரதா குருஜி கையை பிடித்தார். பிரசன்டேஷன் முக்கியம், ஆனால் உன் மனம் அதைவிட முக்கியம். 10 நிமிடங்கள், 10 ஜோதிகள், உன் வாழ்க்கை மாறும். அனன்யா சம்மதித்தாள். ஜோதி 1, உன் உண்மையான சுயத்தை அறி. நோ யோர் ட்ரூ செல்ஃப். சாரதா குருஜி முதல் ஜோதியை ஏற்றினார். முதல் பாடம், நீ யார்? கீதை சொல்கிறது, நத்வேவாகம் ஜாத்து நாசம். நான் என்றும் இல்லாமல் இருந்ததில்லை, என்றும் இல்லாமல் இருக்க மாட்டேன். நீ உன் உடல் அல்ல, நீ உன் மனம் அல்ல, நீ ஆத்மா, சத்தியம், சித், ஆனந்தம். உன் உண்மையான சுயத்தை அறி, பயம் போகும். அனன்யா யோசித்தாள். நான் எப்போதும் என் வேலை, என் பதவி, என் தோல்வி என்று நினைத்தேன். நான் யார் என்று யோசித்ததே இல்லை. ஜோதி 2, பற்றுதல் இல்லாமல் உன் கடமையை செய். கர்ம யோகா. 2வது ஜோதி, 2வது பாடம், கர்ம யோகா. கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. செயலில் மட்டுமே உனக்கு உரிமை, பலனில் இல்லை. உன் வேலையை செய், ஆனால் முடிவை பற்றி கவலைப்படாதே. முயற்சி உன் கையில், முடிவு இறைவன் கையில். பற்றுதலில்லாமல் செய், வெற்றி வரும். அனன்யா புரிந்து கொண்டாள். நான் எப்போதும் முடிவை பற்றியே யோசித்தேன். சிஇஓ என்ன நினைப்பார், ப்ரொமோஷன் கிடைக்குமா, வேலையில் கவனம் செலுத்தவில்லை. ஜோதி 3, உன் மனதை கட்டுப்படுத்து. கண்ட்ரோல் யோர் மைண்ட். 3வது ஜோதி, 3வது பாடம், மனக்கட்டுப்பாடு. தியான யோகா. தினமும் 15 நிமிடம் தியானம். மூச்சை கவனி, சிந்தனையை கவனி. மனம் ஒரு குரங்கு, அதை பழக்க வேண்டும். கட்டுப்படுத்தப்பட்ட மனம் உன் நண்பன், கட்டுப்பாடில்லாத மனம் உன் எதிரி. ஜோதி 4, அனைத்திலும் இறைவனைப் பார். See God in all. 4வது ஜோதி, 4வது பாடம், சமத்துவம். சமத்துவம் யோக உச்சதே. உன் மேலாளர், உன் சபார்டினேட், உன் காம்படிட்டர், அனைத்திலும் இறைவனை பார். யாரும் உயர்ந்தவரல்ல, யாரும் தாழ்ந்தவரல்ல, அனைவரும் ஆத்மா. சமத்துவ பார்வை பொறாமையை அழிக்கும். ஜோதி 5, இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள்.
எக்வானிமிட்டி. 5வது ஜோதி. 5வது பாடம் சமநிலை. சுகதுக்கே சமே கிருத்வா லாபாலாபௌ ஜயாஜயௌ. இன்பமும் துன்பமும், லாபமும் நஷ்டமும், வெற்றியும் தோல்வியும், இவை இரண்டும் சமமாக ஏற்றுக்கொள். இவை தற்காலிகமானவை. சமநிலை மன அமைதியை கொண்டு வரும். ஜோதி 6. பக்தியுடன் செயல்படு. 6வது ஜோதி. 6வது பாடம் பக்தி யோகா. உன் வேலையை இறைவனுக்கு அர்ப்பணி. யத் கரோஷி யத் அஷ்னாசி. நீ என்ன செய்கிறாயோ, என்ன சாப்பிடுகிறாயோ, அனைத்தையும் எனக்கு அர்ப்பணி. பக்தியுடன் செய்தால் வேலை வழிபாடாகும். வழிபாடு மன அமைதியை கொண்டு வரும். ஜோதி 7. தினமும் ஞானத்தை தேடு. 7வது ஜோதி. 7வது பாடம் ஞான யோகா. தினமும் 30 நிமிடம் படி. கீதை, உபனிஷத், வேதாந்தம். ஞானம் அறியாமையை அழிக்கும். அறியாமை பயத்தை உருவாக்கும். ஞானம் சுதந்திரத்தை கொண்டு வரும். ஞானம் சுதந்திரத்தை கொண்டு வரும். விடு, ஓடவிடு, அமைதி வரும். ஜோதி 9. இறைவனிடம் சரணடை. 9வது ஜோதி. 9வது பாடம் சரணாகதி. சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் व्रज. அனைத்தையும் விட்டுவிட்டு என்னிடம் மட்டும் சரணடை. உன் கவலைகளை, உன் பயங்களை, உன் சுமைகளை இறைவனிடம் கொடு. சரணடைதல் பலவீனமல்ல, அதுவே உண்மையான பலம். ஜோதி 10. உன் நித்திய இயல்பையை நினைவுகூர். 10வது ஜோதி. நித்திய ஸ்வரூபம். ந ஜாயதே மிரியதே வா விபச்சித். ஆத்மா பிறப்பதுமில்லை, இறப்பதுமில்லை. நீ என்றும் இருப்பவள். உன் உடல் மாறும், உன் மனம் மாறும், ஆனால் நீ ஆத்மா மாறாதவள். இந்த உண்மையை நினைவுகூர். பயம் முற்றிலும் போகும். அனன்யா கண்களில் நீர் வந்தது. குருஜி, நான் என்னை மறந்துவிட்டேன். வேலை, பதவி, அங்கீகாரம் என்று ஓடிக்கொண்டிருந்தேன். நான் யார் என்று மறந்துவிட்டேன். சாரதா குருஜி கை கொடுத்தார். மகளே, இப்போது நினைவுகூர். 10 ஜோதிகள் ஏற்றப்பட்டு விட்டன. இனி இருளில்லை. அனன்யா ஸ்டேஜுக்கு சென்றாள். ஆனால் இந்த முறை மூச்சு பயிற்சி செய்தாள். நான் ஆத்மா, நான் பலசாலி என்று நினைத்தாள். முடிவை பற்றி யோசிக்கவில்லை. பக்தியுடன், சமநிலையுடன் பேசினாள். முடிவு: பிரசன்டேஷன் சிறப்பாக சென்றது. CEO ஆராட்டினார். ப்ரொமோஷன் கிடைத்தது. ஆனால் முக்கியமாக மன அமைதி வந்தது. பயம் போனது. சுய நம்பிக்கை வந்தது. 3 மாதங்கள் கழித்து அனன்யா மாறினாள். தினமும் 15 நிமிடம் தியானம். தினமும் 30 நிமிடம் கீதை படிப்பு. வேலை பற்றுதல் இல்லாமல் முழு கவனத்துடன். உறவுகள் சமத்துவ பார்வை, பொறாமையில்லை. மனநிலை இன்பமும் துன்பமும் சமமாக ஏற்றுக்கொள்ளுதல். முடிவுகள்: மன அழுத்தம் 90% குறைவு. தூக்கம் 7-8 மணி நேரம். வேலை தரம் 2 மடங்கு மேம்பாடு. உறவுகள் மேம்பாடு. மன அமைதி முழுமையாக வந்தது. அனன்யா சாரதா குருஜியை மீண்டும் சந்தித்தாள். குருஜி, 10 ஜோதிகள் என் வாழ்க்கையை ஒளிரச் செய்தன. பயத்திலிருந்த என்னை தைரியத்தில் வைத்தீர்கள். நன்றி. சாரதா குருஜி புன்னகைத்தார். மகளே, ஜோதிகள் நான் கொடுத்ததல்ல, அவை உன்னுள் இருந்தன. நான் ஏற்ற மட்டுமே செய்தேன். இப்போது நீயும் மற்றவர்க்கு ஒளியாக இரு. இன்று நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? இந்த 10 முக்கிய விஷயங்களை இன்றே செய்யுங்கள். 1. உன் உண்மையான சுயத்தை அறி. நான் ஆத்மா, நான் என்றும் இருப்பவன். தினமும் சொல். 2. பற்றுதல் இல்லாமல் செய். உன் வேலையை செய், முடிவை இறைவனிடம் விடு. 3. மனதை கட்டுப்படுத்து. தினமும் 15 நிமிடம் தியானம். 4. அனைத்திலும் இறைவனை பார். உன் கொலீக், காம்படிட்டர் அனைவரிலும் இறைவனை பார். 5. இன்பமும் துன்பமும் சமமாக ஏற்றுக்கொள்.
இவை தற்காலிகம் என்று நினை. 6. பக்தியுடன் செயல்படு. உன் வேலையை இறைவனுக்கு அர்ப்பணி. 7. தினமும் ஞானத்தை தேடு. 30 நிமிடம் கீதை அல்லது வேதாந்தம் படி. 8. பற்றின்மையை பயிற்சி செய். பணம், பதவி இவை தற்காலிகம். 9. இறைவனிடம் சரணடை. உன் கவலைகளை இறைவனிடம் கொடு. 10. உன் நித்திய இயல்பையை நினைவுகூர். நான் என்றும் இருப்பவன். நினைவில் கொள்ளுங்கள், 10 ஜோதிகள் ஏற்றப்பட்ட மனம் இருளை அறியாது. கமெண்ட் செய்யுங்கள், நான் 10 ஜோதிகளில் உங்கள் தேர்வு ஏற்றுகிறேன் என்று எழுதுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாரந்தோறும் அரிய கீதை ஞானக் கதைகள் தமிழில்.